யோபு பாரு, கர்த்தரால் தண்டிக்கப்படுற மனுஷன் பாக்கியவான். நான் நேசிக்கிற பிள்ளையத்தான் ஆண்டவர் தண்டிப்பா. அதனால கடவுள் சிச்சிக்கிறத வேணாம்னு சொல்லிடாத யோபு. இவ்வளவு அருமையான வார்த்தையை பேசியிருக்கிறார் எலிப்பாஸ். 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ சரியா பேசலன்னு சொல்றாரு. ஆண்டவரே, உம்முடைய சத்துருக்கள்ல ஒருவனாக நீர் என்னை எண்ணி விட்டீரே. கடவுளுக்கு சத்துரு யாரு? பிசாசு. அப்ப யோபு என்ன சொல்ல, என்ன நீ ஒரு பிசாசாக நீ நடத்தி வரிய. எவ்வளவு கோபம் உள்ள இருக்கு பாருங்க யோபு. மழை பெய்யும் போது வெள்ளம் அடித்து போய் கொண்டிருக்கிறது. நான் வெறும் நீதிமானுடைய கூடாரங்களை மட்டும் காக்க முடியாது. இயற்கையின் சட்டங்களை நான் மாற்ற முடியாது. வெள்ளங்களை அடிக்கும் போது நீதிமான்கள் கூட அடித்து போவது உண்மை. சோகார், யோசித்து பேசு. உலகத்துக்குள்ள இயற்கையில் ஆபத்து வந்துச்சுன்னா நீதிமானம் சந்திக்கணும், அநீதிமானம் சந்திக்கணும். இதுல எந்த வேறுபாடும் என்னால செய்ய முடியாது. நீதிமான்களை மட்டும் ஆண்டவர் காப்பாற்றுவார் என்று சொன்னார்.